Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் மோஸ்ட்லி வந்து ஆகஸ்ட் 20th ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் சேமாக தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது மிட் டேர்ம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இப்போது நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் குவார்ட்டர்லி எக்ஸாம் மோரோவர் எல்லாருக்குமே வந்து சேம் டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். மேபி ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டடி பிளான் முடிச்சிடணும். எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து ஸ்டடி பிளான் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் வந்து டியூஷன் போகாதவங்க ப்ரிஃபர் பண்ணுறது தான். ஏன்னா டியூஷன் போகிறவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் கொடுத்த ஒர்க் இருக்கும், டியூஷன் இருக்கும். ஸோ வந்துட்டு இதை நீங்கள் படிக்க முடியாது. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5, இயல் 6. ஸோ இது தமிழ் போர்ஷன்ஸாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு இயல் 4 வரைக்கும் முடிச்சிருப்போம். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இயல் 3 வரைக்கும் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அதில் 2 யூனிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு முடிச்சிருப்போம். மேக்ஸ்லையும் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ல 3.1 to 3.7 அண்ட் சாப்டர் 4ல 4.1 to 4.3, சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6ல 6.1 அண்ட் 6.2. இதில் சாப்டர் 1, சாப்டர் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு. சாப்டர் 3ல வந்து ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சாப்டர் 4 வந்து ஃபுல்லாக முடிச்சிருப்போம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் போர்ஷன்ஸ் இப்போ தான் படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா. சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் யூனிட் 1, 2, 3, 4 இதில் யூனிட் 1, 2 நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ரெடியாக இருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி இப்போ தான் முடிச்சோன்றதுனால நமக்கு டச்லேயே இருக்கும். 3, 4 வந்து கொஞ்சம் நியூவாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யூனிட் 7, 8, 9 அதில் 7, 8 நம்ம தரோவாக இருக்கணும். பயாலஜியில் யூனிட் 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நிறைய சாப்டர் யூனிட் இருக்குது. ஹிஸ்ட்ரி யூனிட் 1, 2, 3, 4 அண்ட் 5. யூனிட் 1, 2, 3 வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். தென் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி யூனிட் 1, 2, 3, 4, 5 அதுலேயும் தேர்ட் யூனிட் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் முடிச்சிருப்போம். சிவிக்ஸில் யூனிட் 1, 2 அண்ட் 3 யூனிட் 1ம் 2ம் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு படிச்சிருப்போம். அடுத்து எக்கனாமிக்ஸ் யூனிட் 1, 2, 3 அதில் 1 and 2 வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டடி பிளான் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது ரிலேட்டடாக வர யூனிட் வைஸ் இப்போ நம்ம ஒரு யூனிட் இன்றைக்கி நான் முடிக்க சொல்லியிருக்கேன்னா அந்த யூனிட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா. ரிட்டன் நமக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம படிக்கிறதே 10th போது எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக வந்து முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க் இருக்குது, அடுத்து சில பேர் டியூஷன் போவீங்க, அந்த ஒர்க்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவலா படிக்கிறவங்க வந்து இது பிளஸ் ஸ்கூல் ஒர்க்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதனால நீங்க ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்க. என்னால ஃபாஸ்டா முடியும் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணலாம், யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்கறதா இருந்தா எழுதி பார்க்கலாம். அந்த யூனிட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நான் அப்லோட் பண்றேன். அது வந்து ஓரல் டெஸ்ட் மேக்ஸிமம் எழுதி பாருங்க. ஓரல் டெஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்து குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கடைசியா தரேன், அதுக்கும் ரிவிஷன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேம் நீங்க எல்லா வீடியோஸோட போடும்போது எங்களுக்கு வந்து எது 10th ஸ்டாண்டர்ட்னு பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன். அதில் நீங்கள் போனீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல போயிட்டு ஃபாலோன்னு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக நான் அந்த வாட்ஸ்அப் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் 10th மட்டும் எப்படின்னு ஃபில்டர் பண்ண முடியும். சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் அதை கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு. அதில் ஃபாலோன்னு கொடுத்துக்கோங்க. உள்ளே போயிட்டு ஃபாலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சேனலில் வந்து 7, 8, 9, 10, +1, +2 இருக்கு இல்லையா, 11th 12thலாம் இருக்கிறதுனால எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுனால நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஆகஸ்ட் 9 நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மேம், நோ ப்ராப்ளம், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இதை 8 மாற்றிக்கோங்க. ஸோ 1 day பிஃபோராக நீங்கள் முடிச்சிருவீங்க. நம்ம ஃபைனலாக வந்து ஆகஸ்ட் 9லேருந்து செப்டம்பர் 20 வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செப்டம்பர் 17ஓட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா.
ஸோ ஃபர்ஸ்ட்டு August 9 பார்த்தீங்கன்னா தமிழ். நம்ம எப்படி இந்த ஸ்டடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த இயல் 1, 2, 3லாம். ஸோ அது வந்து இப்போ படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால நம்ம பேக்ல இருந்து வரலாம். எது ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கோமோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இதெல்லாம் லாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம அதை ஃபாஸ்டா முடிக்க டைம் இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா இதுல ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நமக்கு வந்து டைம் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இருக்கிற போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்டா அந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸ் நம்ம வந்து பிளான்ல போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 8 பண்றதா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா 8ன்னு மாத்திக்கோங்க. நாளைக்குன்னா தமிழ் இயல் 4. சரிங்களா? இதை நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு ஆகஸ்ட் 9 இயல் 4 முடிச்சிட்டோமா, இல்லைன்னா பெண்டிங்னா என்ன பெண்டிங் வச்சிருக்கீங்க, இதுல நெடுவினாவா இல்ல புக் பேக் எக்ஸசைஸா அந்த மொழியோட விளையாட அந்த மாதிரி என்னன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? பெண்டிங் என்னென்னு ஒரு நாளைக்கு முடிச்சிட்டீங்கன்னா டிக் போட்டுருங்க. இல்ல பெண்டிங் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பெண்டிங் இருக்கோ அதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டா உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸ். கண்டிப்பா வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தாராளமா. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஈவன் பெட்டரா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க வந்து ஆவரேஜ்க்கு வந்துடலாம். ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 3 ப்ரோஸ். யூனிட் 3யோட ப்ரோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தது ஆகஸ்ட் 11 சண்டே வருது. ஸோ 2 சப்ஜெக்ட் பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து சாப்டர் 5, சயின்ஸ் பிசிக்ஸ் யூனிட் 1. ஏன்னா ஆல்ரெடி யூனிட் 1ன்னும் போது நம்ம ஆல்ரெடி இப்போதான் வந்து படிச்சிருப்போம். யூனிட் 1 ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்க்கு தரோவா இருந்திருப்போம். அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ன்றதுனால சண்டே வந்து அந்த சாப்டரை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் சாப்டரை சண்டேல, அதாவது 2 சப்ஜெக்ட் பண்ணும்போது இது நம்ம ஃப்ரெஷ்ஷா படிக்கிறோம். பிளஸ் இது வந்து ஆல்ரெடி படிச்சது. ஸோ ஃபாஸ்டா முடிச்சிடலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைமும் கிடைக்கும். உங்களோட லெஷர் டைமை நீங்களே வந்து உங்க டைம்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து நம்ம பிரேக்குன்னு கொடுக்கறத காட்டிலும் நீங்களா வந்து எப்போ வந்து ஓகே நம்ம இந்த அளவுக்கு படிச்சுட்டோம், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு half an hour எடுத்துக்கலான்ற மாதிரி உங்களோட ஷெட்யூல்க்கு ஏற்ற மாதிரி பிரேக்கை பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா மேக்ஸ். அதே சாப்டர் 5 கண்டினியூஷன் பண்ணுங்க. 2 நாள் கண்டினியூ பண்ணி சாப்டர் 5 கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து ஆகஸ்ட் 13 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிசிக்ஸ் யூனிட் 3 and 4. சரிங்களா? இது வந்து புது சாப்டர் இப்போதான யூனிட். அதே ஆகஸ்ட் 14 வந்து சயின்ஸ் பிசிக்ஸ் யூனிட் 3 and 4. இது 2 நாள் வந்து 3rd and 4th யூனிட் முடிச்சிருங்க. அடுத்து ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா 15th வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, லீவ் வரும் இல்லையா, சோஷியல் பிளஸ் தமிழ் இல்லை இங்கிலீஷ். சோஷியல் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 4 and 5 ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தமிழ் இல்லை இங்கிலீஷ் உங்களால் படிக்க முடிஞ்சா படிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. ஆகஸ்ட் 16ம் சோஷியல் சேம் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 and 5. இதை 2 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். யூனிட் 4 and 5 இதோட கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து ஆகஸ்ட் 17 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூனிட் 3ல போம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. இதை நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் வந்து கம்மியாகவே தேவைப்படும். இன்னொரு சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் கூட இதில் பெண்டிங் ஏதாவது இருந்தால் ரிமைனிங் இங்கே முடிச்சிருங்க. ஸோ எல்லாத்தோட பெண்டிங் நீங்கள் எழுதிட்டே வாங்க. இல்லை நான் இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு டிக் போட்டுருங்க. சரிங்களா? இல்லை பெண்டிங் இருக்கு அப்படின்னா பெண்டிங். ஸோ ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா இதில் வந்து போம் சப்ளிமெண்ட்ரி நமக்கு வந்து ரொம்ப கம்மி தான். போம்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும், அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி தான். சப்ளிமெண்ட்ரியில் வந்து கோஹரண்ட் ஆர்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? இது போக கிராமர் பார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆகஸ்ட் 18 பார்த்தீங்களா சண்டே வருது. ஸோ மேக்ஸ் சாப்டர் 5 ரிமைனிங் இருந்ததுன்னா அதை பண்ணுங்க. அப்படி இல்லையா சோஷியல் சிவிக்ஸ் யூனிட் 1. ஓகேவா? யூனிட் 1 ஏன்னா இது சாப்டர் 5 ஆல்ரெடி இந்த 2 நாள்லயே முடிச்சிருப்பீங்க. பெண்டிங் ஏதாச்சும் இருந்ததுன்னா இங்க பண்ணிட்டு சிவிக்ஸ் யூனிட் 1 யூனிட் 2 இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு படிச்சது. அதனால வேகமா முடிச்சிடலாம் சண்டேன்றதுனால. ஆகஸ்ட் 19 தமிழ் இயல் 5. சரிங்களா? இயல் 5 ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லையா மேம் நான் இதை வந்து இன்னைக்கே முடிச்சிட்டேன் அப்படின்னா இதை மேலே கொண்டு வந்துருங்க, இந்த டேட்ல கொண்டு வந்துருங்க. ஆகஸ்ட் 20 சயின்ஸ் பிசிக்ஸ் யூனிட் 3 and 4. ஆல்ரெடி நம்ம இங்க 2 days முடிச்சிருக்கோம். இது ஒரு 3rd day. பெண்டிங் இருந்ததுன்னா வந்து இங்க முடிச்சிருங்க. இல்ல மேம் நான் ஆல்ரெடி அப்பவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இயல் 5, 6 இன்னைக்கு கொண்டு வந்துருங்க. புரியுதுங்களா? ஸோ நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ஃப்ரீ எடுத்துக்காதீங்க. ஃப்ரீனா நீங்க பிரேக் எடுத்துக்கிறது வேற. ஓகே இதுல வந்து நம்ம இன்னைக்கானது முடிச்சிட்டோம் ஆல்ரெடி அப்படின்னா அடுத்த நாள் தான் இன்னைக்கு முடிச்சிருங்க. அப்ப முடிக்க என்னன்னா நம்ம இன்னும் சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 5 இயல் 6. ஏன்னா ஆல்ரெடி
தமிழ்ல இயல் 5 இயல் 6 நம்ம படிச்சிருக்கோம்ல இயல் 5 அதோட பெண்டிங் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் 22 சோஷியல் ஹிஸ்டரி 4 and 5. ஆகஸ்ட் 23 சோஷியல் ஜியோகிராஃபி யூனிட் 4 and 5. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி யூனிட் 4 and 5 அது பெண்டிங் தான் இருக்கும். அதே மாதிரி ஜியோகிராஃபி யூனிட் 4 and 5 ஒரு சப்ஜெக்ட்க்கும் 3 days கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 24 சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 9. அடுத்து ஆகஸ்ட் 25 சண்டே வரதுனால சோஷியல் வந்து ஜியோகிராஃபியில் யூனிட் 4 and 5 இருக்கும் இல்லையா, அதையே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது போக ஃபிசிக்ஸில் யூனிட் 2 அது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படித்தது தான். ஸோ அதனால் அதை ரிவிஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆகஸ்ட் 26 வந்து மேக்ஸ் சாப்டர் 6 சாப்டர் 1. சாப்டர் 6ல 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. சாப்டர் 1 வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு பார்த்தது தான். ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 4 ப்ரோஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஆகஸ்ட் 28 ஓகேங்களா? ஆகஸ்ட் 28 ப்ரோஸா. அடுத்து சப்ளிமெண்ட்ரி போம் இது எல்லாமே இன்னைக்கே முடிச்சிருங்க. சப்ளிமெண்ட்ரி அண்ட் தென் போம் ப்ரோஸ் போம் சப்ளிமெண்ட்ரி முடிச்சிருங்க. ஆகஸ்ட் 28 தமிழ் இயல் 6 அடுத்து இயல் 1. ஏன்னா நம்ம வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறதோட சேர்த்து ஒரு இயல் அதாவது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 29 சயின்ஸ் பயாலஜி யூனிட் 16 17 இந்த 2 யூனிட். ஆகஸ்ட் 30 சயின்ஸ் பயாலஜி யூனிட் 16 and 17. ஸோ 2 days டைம் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது ஆகஸ்ட் 31 பார்த்தீங்கன்னா சோஷியல் சிவிக்ஸ் யூனிட் 3 வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அடுத்து செப்டம்பர் 1 சண்டே வருது சோஷியல் சயின்ஸ் அன்னைக்கு. அடுத்து சயின்ஸ் பிளான் பண்ணலாம். எக்கனாமிக்ஸில் யூனிட் 3 பண்ணலாம். அது போக யூனிட் 7 கெமிஸ்ட்ரி யூனிட் 7 இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்து. அதனால தான் சண்டே வந்து நம்ம ஆல்ரெடி ஈஸியாக படித்ததை ரிவிஷன் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஒரு நியூ லெசன் படிச்சுக்கோங்க, ஆல்ரெடி படித்த லெசன் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு பிரேக்குக்கு கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கும். ஓகே சண்டே ஃப்ரீ டே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். செப்டம்பர் 2 மேக்ஸ் சாப்டர் 1 சாப்டர் 2 இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணது. செப்டம்பர் 3 இங்கிலீஷ் யூனிட் 1 and யூனிட் 2. அண்ட் தென் செப்டம்பர் 4ல பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 2 இயல் 3. அடுத்து செப்டம்பர் 5ல சயின்ஸ் யூனிட் 18 பயாலஜியில் யூனிட் 18. அடுத்து செப்டம்பர் 6 சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 and 12 யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் படித்தது, அதனால இது ஈஸி தான். செப்டம்பர் 7 சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 and யூனிட் 2 இது வந்து ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. செப்டம்பர் 8 சண்டே வருது சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 2 and யூனிட் 3 அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8 இது எல்லாமே ரிவிஷன். இனிமேல் வரது எல்லாமே ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செப்டம்பர் 9 மேக்ஸ் சாப்டர் 3 இதுவும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண போர்ஷன் தான். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ஏன் சொல்கிறேன்னா அது இப்போ தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம மைண்டில் நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டு இப்போ இருக்கிற ஆகஸ்ட் மந்த் போர்ஷன் செப்டம்பர் மந்த் போர்ஷனை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். செப்டம்பர் 10 தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் பெண்டிங் போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பயாலஜி யூனிட் 13 and யூனிட் 14. செப்டம்பர் 12 சோஷியல் சயின்ஸ் ஜியோகிராஃபி யூனிட் 1 and யூனிட் 2. அடுத்தது செப்டம்பர் 13 சயின்ஸ் பயாலஜி யூனிட் 15. தென் செப்டம்பர் 14 சோஷியல் ஜியோகிராஃபி யூனிட் 1 and யூனிட் 2. அடுத்து செப்டம்பர் 15 சண்டே வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலே ஜியோகிராஃபி ஆல்ரெடி 1 2 படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2ல் பெண்டிங் ஏதாவது இருந்தால் அதை முடிச்சிருங்க, 3 முடிச்சிருங்க. அதே மாதிரி சிவிக்ஸில் யூனிட் 2 முடிச்சிருங்க. செப்டம்பர் 16 சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 and 2. அடுத்து செப்டம்பர் 17 சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 and 2. ஸோ நம்ம வந்து அடுத்து 18 19 20 ரிவிஷன் ஓரல் டெஸ்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம்ல இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதிலே ஒரு யூனிட் வைஸ் நம்ம அப்லோட் பண்ணுறது நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதோட கொஸ்டின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்ட் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை 9th வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டு இப்போது ஒரே டைம் வந்து உங்களை டம்ப் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்போலேருந்தே நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரும்போது நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. அப்போ வந்து கஷ்டமாக இருக்காது. இப்போ நீங்கள் ரொம்ப லூஸாக விட்டுட்டு இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட் மொமெண்ட் இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் நெருங்கும் போது உங்களால் எல்லா லெசனும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உட்கார முடியாது. ஏன்னா போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு.
இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணி ஒரு லெசன் 2 லெசன் அந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்களா வந்து உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா டியூஷன் போகாதவங்க கண்டிப்பா இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட மார்க்ஸ் நீங்க ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா 10th ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றேன். இதோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் வந்து இங்க வந்து அப்படியே 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த குவார்ட்டர்லி எக்ஸாம். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.